அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு பிரபல்யமான அன்சாரி சஹாபி. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புற ஆரம்ப காலகட்டத்திலேயே, இன்னும் சொல்ல போனால் மதீனாவுக்கு இஸ்லாம் வர்ற காலகட்டம், அந்த ஆரம்ப சூழ்நிலையிலேயே இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமான மதீனாவை சேர்ந்த முக்கியமான மிகப்பெரிய தலைவர் தான் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. அது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தலைவராக இருக்கிறதுனாலே அவங்களை பின்பற்றின எத்தனையோ மதீனா வாசிகள், அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம் ஆனாங்க. அது மட்டும் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப நேரத்தில் மதீனா வாழ்க்கையுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி மதீனா வாழ்க்கையில் உறுதுணையா அரணா இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தவங்க இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கடைசி காலத்தில் கடுமையாக நோயால் பாதிக்கப்பட்டு வஃபாத் ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட சொல்லுவாங்க, சஅத் இப்னு முஆதுடைய இறப்பு அல்லாஹ்வுடைய அரிஷை ஆட்டிவிட்டது. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய வஃபாத் செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிஷே ஆடுச்சுன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் இந்த சஹாபிக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுத்துருப்பான் யோசிச்சு பாருங்களேன். இந்த சஹாபியுடைய ஜனாசா தொழுகை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால் பாதத்தில் விரல்களை ஊண்டி நடந்து வந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் எக்கு நாப்பில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மற்ற சஹாபாக்களில் ஒரு சஹாபி ரசூல்லா கிட்ட கேட்பாங்க, யார் ரசூலுல்லா ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசால கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கிற மலக்குமார்களுடைய கூட்ட நெரிசல் தான் அதற்கு காரணம். கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் இந்த ஜனாசா தொழுகையை அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட சஹாபி, அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்துருக்கிறான் இந்த சஹாபிக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சஹாபியுடைய ஜனாசா தொழுகைக்கு கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் வருகை புரிகிறாங்க அப்படின்னா அந்த சஹாபிக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிற அந்தஸ்தை யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சஹாபி கபர்ல வச்சு அடக்கப்படுறாங்க, மண்ணால அவர்களுடைய புனித உடல் மூடப்படுது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகச்சு போய் நிற்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், சஅதுடைய உடலை கபர் நெருக்குகிறது. அல்லாஹு அக்பர். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். சஅதுடைய உடலை கபர் நெருக்குகிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திகைச்சு போயிடுறாங்க. எப்பேற்பட்ட சஹாபி, எவ்வளவு நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க, அவர்களை பற்றி எந்த குறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவுக்கு கூட வரல. அந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு தங்கமான பர்ஃபெக்டான ஒரு சஹாபி தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. இப்படிப்பட்ட சஹாபிக்கு 70,000 மலக்குமார்கள் கபர் ஒரு ஜனாசா தொழுகையில் அட்டென்ட் பண்ணுறாங்க. அவருடைய மௌத் செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்குது. அப்படிப்பட்ட சஹாபிக்கு அல்லாஹு தாலா எதற்காக கபர்ல தண்டனையை கொடுக்குறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியப்பட்டு போறாங்க. பின்னாடி அவர்களுடைய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய மனைவி கிட்ட இதை பற்றி விசாரிக்கிற சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, அவங்க மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் எந்த குறையுமே இல்லாத பரிபூர்ண முஸ்லிம், ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பொடுபோக்கா அஜாக்கிரதையாக இருந்தார். என்னன்னா, அவருடைய அந்த ஒட்டக குடில், ஒட்டகம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒட்டக குடிலில் ஒட்டகங்களுடைய சிறுநீர் சில நேரங்களில் சில சமயங்களில் அவருடைய ஆடைகளில் பற்றும், அவருடைய உடல்ல சில பாகங்கள்ல பற்றும். அந்த அவருடைய பிராணிகளுடைய ஒட்டகங்களுடைய சிறுநீரை சுத்தம் செய்யறதுல கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாரு. இது மட்டும்தான் நான் அவர்கிட்ட பார்த்த ஒரு குறைன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் விளங்கிக்குவாங்க, சிறுநீருடைய சிறுநீரை சரியான முறையில் சுத்தம் செய்யலைனா கிட்டத்தட்ட இது அடுத்தவங்களுடைய சிறுநீர், இத்தனைக்கும் அது அவங்க வளர்க்கிற ஒரு வளர்ப்பு பிராணியுடைய சிறுநீர், அதை ஒழுங்காக சுத்தம் செய்யலாட்டியும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு கபரில் வேதனை கொடுக்குறான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, இன்னைக்கு நேரத்தில் நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிற ஒரு செயல் தான் அது. அதாவது நிச்சயமாக எந்த சமயத்திலையும் எங்கே இருந்தாலும் நாம் சிறுநீர் கழித்தோம் அப்படின்னா நாம் நம்முடைய மறைவிடங்களை, அந்தரங்களை சுத்தம் செய்யணும் கண்டிப்பாக.
சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யலை, சரிவர அந்த அசுத்தத்தை நீக்கலை அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கான தண்டனையை கபூரில் கொடுக்குறான். அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமல் செஞ்ச ஒரு வணக்கசாலியாக இருந்தாலும், ஒரு உயர்ந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு கபூரில் வேதனையை கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபருடைய வேதனைகளில் இருந்தும் முழுமையாக பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.